இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. காலையிலே நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் நகரத்தினுடைய ஜார்ஜ் மன்னர் அரங்கத்திலே இருந்து தங்கவயல் மக்கள் மத்தியிலே ஒரு எழுச்சிமிக்க இளைஞர்கள், இளைஞர் அமைப்புகள் தங்கவயலிலே தோன்றிவிட்டது என்கின்ற ஒரு எச்சரிக்கையை விடுக்கின்ற வகையிலே பல்வேறு கோரிக்கைகளை வைத்து மிகவும் முழக்கத்தோடு அந்த ஊர்வலம் வந்து இந்த நாட்டிலே அரசியல் சாசன சட்டத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த அரசியல் சாசன சட்டத்தை காப்போம் என்கின்ற அந்த கோஷத்தோடு ஏஒய்எஃப் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை அணிவித்து ஏஒய்எஃப் மாநாட்டு கொடியை மாநில தலைவர் தோழர் ஹரீஷ் பாலா அவர்களும் தமிழகத்திலிருந்து வந்திருக்கின்ற தோழர் நிருபன் அவர்களும் முன்னிலை வகித்து ஏற்றி வைத்து இந்த மாநாடு சிறப்பாக நடந்து வருகின்றது. கோலார் தங்கவயலில் சுமார் 30 ஆண்டுகள் இடைவேளைக்கு பிறகு இப்படிப்பட்ட இளைஞர்கள் ஒன்று திரண்டு நடத்துகின்ற முதல் கோலார் மாவட்ட மாநாடு. இந்த மாநாடு ஏதோ இளைஞர்கள் கூடினார்கள், கோஷமிட்டார்கள், எங்கே பந்தல் அமைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் சில நேரத்திலே அவர்கள் கலைந்து விடுவார்கள் என்பதல்ல. இந்த மாநாடு தங்கவயலில் இருக்கின்ற பல்வேறு கருப்பு ஆடுகளை தங்கவயலை சூறையாடி தங்கவயலை ஒரு வியாபார தலமாக ஆக்கி முதலீடுகளை போட்டு ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு கோலார் தங்கவயலை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டத்தை விரட்டி அடிக்கின்ற ஒரு இளைஞர் எழுச்சி மிக ஒரு அமைப்பு இங்கே தோன்றி இருக்கிறது என்கின்ற எச்சரிக்கையோடு இந்த மாநாட்டிலே நான் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன். இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியிலே ஏஒய்எஃப் என்றால் அவ்வளவாக இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியிலே இது புரிவதற்கு இன்னும் சில காலங்கள் ஆகலாம். ஆனால் தங்கவயலில் இருக்கக்கூடிய இளைஞர்களை நாம் தவறாக சொல்ல முடியாது. அவர்கள் ஏதோ பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டார்கள், அவர்கள் திசை மாறி போய்விட்டார்கள், அவர்களை ஒன்று சேர்க்க முடியாது என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி தங்கவயலிலே மிகப்பெரிய எழுச்சி மிக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பு அது ஏஒய்எஃப் என்கின்ற அதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மாநாட்டை கோலார் தங்கவயலுடைய ஏஒய்எஃப் தலைவராக இருக்கக்கூடிய தோழர் ராஜன் அவர்கள் இங்கே முன்னிலையிலே இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டு ஏற்பாடுகளை எங்களுடைய தோழர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் அனைவரும் இங்கே ஒன்றிணைத்து இந்த மாநாட்டை நடத்தி வருகிறார்கள். இந்த மாநாட்டிலே வாழ்த்துகின்ற வகையிலே இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திலே இது அடுத்த கட்டம் என்ன, ஏஒய்எஃப் கோலார் தங்கவயல் மட்டுமல்ல கோலார் மாவட்டத்திலே ஒரு மார்ச்சாக எப்படி செயல்பட போகிறது, எந்தெந்த பிரச்சனைகளை விவாதித்து எனக்கு பிறகு இங்கு அனைத்து பிரதிநிதிகள் இருக்கிறார்கள், அவர்கள் விவாதித்து கோலார் மாவட்டத்தினுடைய தலைவரையும் செயலாளரையும் அதனுடைய
ஆபீஸ் பேரர்ஸை எலெக்ட் பண்ணக்கூடிய கடைசியாக நடைபெறுகின்ற மாநாடு. இந்த மாநாட்டிலே எனக்கு முன்பாக பேசிய தலைவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையோ ஏஒய்எஃப் ஏன் எதற்கு இந்த நாட்டிலே ஒன்றுபட்ட இளைஞர் அமைப்பு மாற்று சக்தி ஏன் என்கின்ற விவாதங்களையோ இன்றைக்கு தமிழகத்திலே நாங்கள் எப்படி அதை முன்னெடுத்து செல்லுகின்றோம், ஸ்டாலின் அரசோடு கூட்டணியிலே இருந்தாலும் கூட ஸ்டாலின் அரசை எதிர்த்து இன்றைக்கு எப்படி இன்றைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏஒய்எஃப் எப்படி இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று இங்கே நிரூபவர்கள் தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார். எங்களுடைய மாநில தலைவர் தோழர் ஹரீஷ் பால் அவர்கள் எப்படிப்பட்ட ஆட்சி இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது, இந்த ஆட்சி இளைஞர்களை எப்படி சீரழித்துக் கொண்டிருக்கிறது, இளைஞர்களுடைய கனவாக இருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு திட்டத்தை முறியடித்து இன்றைக்கு எப்படி இந்த நாட்டை கூறுபோட்டுக் கொண்டிருக்கிறது, இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் தெல்ல தெளிவாக இங்கே எடுத்துரைக்கிறார். இந்த மாநாட்டிலே பல்வேறு கருத்துக்களை இன்றைக்கு நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். கோலார் தங்க வயலிலே இளைஞர்கள் முன்னிலிருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள், இன்றைக்கு இளைஞர்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய பிரச்சனைகள், முக்கியமான கருத்துக்கள் இங்கே இருக்கிறது. கடந்த நவம்பர் 5ஆம் தேதி இன்னைக்கு தங்க வயலில் இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்கள் இருந்து இளைஞர்கள் இருந்து இந்த எல்லா அரசியல் கட்சியில் இருந்து கோலார் மாவட்டத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு மிகப்பெரிய போராட்டம் தங்க வயலிலே நடந்தது. இன்னைக்கு ஐடிஐ படிச்ச, டிப்ளமோ படிச்ச, அப்பெண்டிஸ் கம்ப்ளீட் பண்ண, என் ஊர்ல ஒரு ஃபேக்டரி இருக்குது, என் ஊர்ல நாளைக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆகும், நான் கான்ட்ராக்ட்ல போய் வேலை செய்யறேன், 11 மாசம் ஆனவனே என் கான்ட்ராக்டை நிறுத்திடுறான், எனக்கு இன்னைக்கு மினிமம் 18,000 ரூபாய் கூட இன்னைக்கு சம்பளம் இல்லை, ஆனா என் ஊர்ல இன்னைக்கு ஒரு ஃபேக்டரி இருக்குது, அது மத்திய அரசின் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரி. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரு கனவா இன்னைக்கு நினைத்து பெமல்ல எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்காதா, பெமல்ல எனக்கு ஒரு அப்பண்டிஸ் கிடைக்காதா, என் ஊர்ல நான் காலையில வேலைக்கு போய் மத்தியானம் வந்து குடும்பத்தோடு வாழ முடியாதா என்கின்ற அன்றாடம் நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த இளைஞர்களுடைய கனவு 20 ஆண்டு காலமாக பல்வேறு போராட்ட வடிவங்களிலே எங்களுக்கு நிரந்தரமாக்கு என்று சொல்லுகின்ற 3000 கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் கடைசியா ஒரு கை பார்த்தலாம், நீயா நானா அப்படின்னு சொல்லி களத்திலே குதித்தார்கள். 3000 தொழிலாளர்கள், 3000 தொழிலாளர்களுடைய ஒன்றுபட்ட ஒரு போராட்டம், பெமல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய போராட்டம். இன்னைக்கு போலீஸ விட்டு பார்த்தா, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான சக்திகளை பார்த்தா இந்த போராட்டம் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சான். ஆனா அந்த போராட்டம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருந்தது. அதற்கு காரணம் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை. நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் பெற்றே தீர்வோம் என்கின்ற அந்த உறுதி, அந்த போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் தங்கவயலில் இருக்கக்கூடிய இளைஞர்களை திசை திருப்பி சிந்திக்க வைத்தது. நமது ஊரிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடக்குமா? போலீஸ்ல கண்ணுல விரல விட்டு ஆற்ற அளவுக்கு இன்னைக்கு இந்த ஊர்ல இப்படி ஒற்றுமையோட இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்டெலிஜென்சி பயந்தா, பெமல் மேனேஜ்மெண்ட் பயந்தா, இந்த ஊரினுடைய எம்எல்ஏ அடுத்து நாம இருக்க முடியாது, இப்படிப்பட்ட ஒன்றுபட்ட போராட்டம் இந்த ஊர்ல வெற்றி பெற்றால் வெளியூர்ல இருக்கிற இந்த ஊர்ல எம்எல்ஏ ஆக முடியாது அப்படின்ற ஒரு பயத்தை உருவாக்குச்சு. இந்த எம்பி இந்த ஊர்ல எப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடந்தா அடுத்து நாம அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எம்பி நினைச்சான்.
அதனாலே இந்த போராட்டத்தை உடைக்கணும்னு சொல்லி, இந்த போராட்டத்தை திசை திருப்பணும்னு சொல்லி பல்வேறு சக்திகள் ஒன்று திரண்டு அந்த போராட்டத்தை அடக்க நினைத்தார்கள். நிர்வாகம் நினைத்தது போராட்டத்தை ஒடுக்க வேண்டும், போராட்டத்தை உடைக்க வேண்டும். யார் அந்த கருப்பு ஆடுகளை தேடுவது, அந்த போராட்டத்தை திசை திருப்புவது எப்படி என்று நினைத்தார்கள் மேனேஜ்மெண்ட். அந்த போராட்டம் எப்படியாவது முடியணும், அதுக்கு என்ன பண்ணும்? யூனியன் ஒழியணும், அதுக்கு என்ன பண்ணும்? இவனுங்க ஒற்றுமையா இருக்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அனைத்து அரசியல் கட்சியும் ஆதரவோடு, தங்கவயல் மக்களுடைய ஆதரவோடு நடந்த அந்த போராட்டத்தை மேனேஜ்மெண்ட்டுக்கு கைகூலி வேலையை செய்தது எந்த அந்த சங்கம் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகின்றோம், உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்றோம் என்று சொன்னார்களோ, அதே சிஐடி சங்கம், அதே அதனுடைய தலைவர் மீனாட்சி சுந்தரம், ஏஆர் பாவே மேனேஜ்மெண்டினுடைய கைகூலிகளாக மாறினார்கள். போராட்டத்தை அவர்களே திசை திருப்பினார்கள். அந்த போராட்டம் திசை மாறியது, அவர்களே மேனேஜ்மெண்டினுடைய கைகூலிகளாக மாறினார்கள். அந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. அதை தொடர்ந்து இந்த யூனியன் உடைக்கப்பட வேண்டும், இந்த யூனியன் ஒற்றுமையோடு இருக்கக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு யூனியன் உடைபட்டு 2 துண்டுகளாக இன்றைக்கு இருக்கிறது. இதுவும் மேனேஜ்மெண்ட் நினைத்த அந்த போராட்டத்தினுடைய திசைகள். இதையே நான் இங்க சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஏஐஒய்எஃப் முன்னாள் தலைவர் இளம் சிங்கம் பாராளுமன்றத்திலே இன்றைக்கு இளைஞர்களுடைய பிரச்சனையை எழுப்புகின்ற எங்களுடைய எம்பி சந்தோஷ் அவர்கள் யாரும் லெட்டர் கொடுக்காத போது அவர் பாராளுமன்றத்தில் ராஜ்நாத் சிங்க்கு லெட்டர் கொடுத்து இந்த போராட்டத்தை ஆதரித்தது எங்களுடைய சிபிஐ எம்பி சந்தோஷ் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு போராட்டம், அப்படிப்பட்ட ஒன்றுபட்ட அந்த போராட்டத்தை திசை திருப்பியது யார்? இன்றைக்கு தொழிலாளர்கள் அங்கே பிளவுபட்டிருக்கிறார்கள். எம்எல்ஏவுக்கு கைக்கூலியாக மாறியது யார்? இந்த எம்எல்ஏவை துதிப்பாடியது யார்? இதை எப்படிப்பட்ட திசை மாற்றத்தை உருவாக்கியது நாட்டில்? அடுத்து முக்கியமா ஏஐஒய்எஃப் இன்னைக்கு எடுத்து போற முக்கியமான பிரச்சனை, இன்னைக்கு எல்லா டெய்லி பாக்குறீங்க, இந்த ஊர்ல ரோடு வைடனிங் நடந்துக்குது. ரோடு வைடனிங் நடக்கிறதுல நல்லா யோசிக்கணும். சிவில் ஹாஸ்பிட்டல் முன்னால இருக்கக்கூடிய சுபாஷ் சந்திர போஸ் பார்க்கினுடைய காம்பவுண்ட் வால், இந்திரா காந்தி கேண்டீன் இன்னைக்கு அமைக்கப்பட்டிருக்கிற அந்த காம்பவுண்ட் வால், பிரியாபாருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிசிசி பேங்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பேங்கினுடைய இமானுவேல் பிரஸ் நீங்க பார்க்கணும். அதே மாதிரி மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலுடைய காம்பவுண்ட், இன்னைக்கு இந்த ரோடு வைடனிங் எம்எல்ஏ நான் கிளீன் கரைப்படையாத கரம் அபிவிருத்தி டெவலப்மெண்ட் மட்டும்தான் இன்னைக்கு என்னுடைய நோக்கம் சொல்ற கேஜிஎஃப் எம்எல்ஏ ரூபகலா சசிதர் எல்லா ரோட வைடனிங் பண்ணுகிற. ஆனா பல்லவி மெடிக்கல்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரோடு, பல்லவி மெடிக்கல்ஸுக்கு இன்னைக்கு அதுக்கு முன்னாடி வெறும் ட்ரெயினை போட்டு இன்னைக்கு அந்த ஜெல்லிய கொட்டுற 1 கோடி ரூபாய் அந்த ரோடு பிரச்சனையில இந்த பணக்காரர்கள் எல்லாம் இன்னைக்கு எம்எல்ஏவுக்கு கொடுத்ததா ஊர்ல பேசுறான்.
நீ ஆனஸ்ட் சொன்னா, இந்த ஊர்ல டெவலப் பண்றேன்னு சொன்னா, எப்படி அந்த ரோடு வைடனிங் பல்லவி மெடிக்கல்ஸை இடிக்காம இன்னைக்கு ரோடு வைடனிங் பண்ற? டிசிசி பேங்க் காம்பவுண்ட் பில்டிங் இடிக்காம இன்னைக்கு எப்படி நீ ரோடு வைடனிங் பண்ற? அதனால இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பீப்புள் ரெப்ரசன்டேஷன் என்னுடைய இன்னைக்கு எம்எல்ஏ பொதுநல வழக்கு நாங்க இன்னைக்கு கோர்ட்ல போட போறோம். லோகாயுக்தால இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். இந்த எம்எல்ஏ ஆனஸ்ட் சொன்னா, ஏன் இந்த ரோடு வைடனிங்ல அந்த பில்டிங்கை இன்னைக்கு இடிக்காம இன்னைக்கு அந்த வேலையை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உபலோகாயுக்தா நீதிபதி ஜஸ்டிஸ் வீரப்பா அவரை இட்டுன்னு வந்து நாங்க இன்னைக்கு அந்த பில்டிங்க இன்னைக்கு அழுக்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏஐஎஃப் நடத்தும் என்று இன்னைக்கு நாங்க எச்சரிக்கிறோம். என்டி பிளாக்ல ரோடு இடிக்கும் போது அங்க இருக்கிறவெல்லாம் பணக்காரனா? அசோக நகர்ல ரோடு இடிச்ச இன்னைக்கு பில்டிங் இடிக்கும் போது அங்க இருக்கிறவெல்லாம் பணக்காரனா? சாதாரண ஏழை மக்கள், அந்த ஏழை மக்களுடைய வீடுகளை இடிச்ச நீ இன்னைக்கு கோட்டீஸ்வரர் நான் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கை இடிக்கிறதுக்கு இன்னைக்கு ஏன் தயங்குற? அப்போ அதுல டீலா நோ டீலா எவ்வளவு வாங்கின அப்படின்றது இன்னைக்கு வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்ற ஒரு வேலையை இன்னைக்கு சிபிஐ ஏஐஎஃப் செய்யும் என்பது எச்சரிக்கின்றோம். அதே நேரத்தில் நான் பில்டிங் கட்டிட்டேன், இந்த ஊர்ல எங்களை மாதிரி ஆட்சி யாரும் பண்ணல, ஹாஸ்பிட்டல் 24/7 அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிவில் ஹாஸ்பிட்டல்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இன்னைக்கு இருக்குதுன்னு சொல்ற எம்எல்ஏ, அந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த வித ஃபெசிலிட்டிஸும் இல்லாம இன்னைக்கு ஐசி யூனிட் இந்த ரூம் இன்னைக்கு பூட்டிட்டு இருக்குது. எந்த வித அடிப்படை வசதிகளும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இல்ல. வெறும் விதான சௌதால ஸ்பீக்கர் கிட்ட பர்மிஷன் கேட்டு இன்னைக்கு வீடியோல வரணும், டிவில வரணும், நான் என் ஊருக்காக பேசுறேன்னு சொல்லிட்டு பேசுற ரூபகலா சசிதர் இன்னைக்கு எங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு பேசி 1 மாசம் ஆச்சு, இன்னைக்கு எந்த வித அடிப்படை வசதிகளும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இல்லை. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆல்ரெடி பூட்டு போட்டு போராட்டத்தை நடத்திய இயக்கம் இந்த ஏஐஎஃப் இயக்கம். அதை மீண்டும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பூட்டு போடுற ஒரு வேலையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஏஐஎஃப் நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எச்சரிக்கிறோம். எலெக்ஷன் நேரத்தில் நான் இடிக்க விடுறதில்ல, நான் தடுக்கிறேன். பல பேருக்கு யூஸ் ஆகிற அளவுக்கு, பல லட்சம் மக்களுக்கு யூஸ் ஆகிற அளவுக்கு இந்த அம்பேத்கர் பவனை நான் காப்பாத்துறேன்னு சொல்லி நாடகம் பண்ண இந்த எம்எல்ஏ ஹைகோர்ட்ல போயிட்டு நான் இடிக்காத தடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டே வாங்கினேன். இன்னைக்கு ஸ்டே வாங்கி 3 வருஷம் ஆக போகுது. என்ன டெவலப்மெண்ட், அடுத்த கட்டம் என்ன? இன்னைக்கு அம்பேத்கர் பவன் இருந்தா எத்தனையோ பேர் இலவசமா அங்க கல்யாணம் பண்ண முடியும், எங்களை போன்றவங்க அங்க மீட்டிங் நடத்த முடியும், பல மாநாடு நடத்த முடியும், பல ஏழைகளுக்கு அந்த பில்டிங் இன்னைக்கு யூஸ் ஆகும். இன்னைக்கு இதன் மேல இந்த ஊர்ல நகரசபை கமிஷனர் இன்னைக்கு பவன்குமார் சொல்லணும், எம்எல்ஏ சொல்லணும், இது அரசாங்க பணத்துல இன்னைக்கு கட்டி வீணா போய் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய பில்டிங். இன்னைக்கு கேன்சர்னாலையும் வெற்றி பெற வேண்டும். இந்த மாநாட்டிலே புதிய தலைவர் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுப்பார்கள். அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாநாட்டை வாழ்த்தி என்னுடைய கருத்துக்களை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.